டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆஃபர்ன்னு சொல்லி அத கேட்டு நானும் நெறைய இடங்களுக்கு ஃபர்னிச்சர் வாங்க போயிட்டேன். ஆஃபர் ரேட்டுன்னு தான் சொல்றாங்க. ஆனா, எனக்கு என்னமோ அந்த ஃபர்னிச்சர பார்க்கும்போது ரேட் அதிகம் மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்ல புரியல. ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் குடுக்காங்க. அப்ப அத பார்க்கும்போது ஆஃபர் ரேட் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னமோ ரேட் ஜாஸ்தியா இருக்குமோங்கிற மாரியே இருக்கு. ஏன்டா டேய் நீ ஆஃபர்ன்னு சொல்ல வாரியா? இல்ல ஆஃபர் இல்லன்னு சொல்ல வாரியா? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்லடா. இது என்னமோ ஆஃபர் ரேட் மாரி தெரியல. நான் எல்எல் மார்ட்ல இதே மாடல் ஃபர்னிச்சர ஏதோ உற்பத்தி விலைன்னு சொல்லி ரூ. 25,000 தான் பார்த்தேன். ஆனா நான் ஆஃபர்ன்னு போன இடத்துல ரூ. 35,000 சொன்னாங்க. ஆனா கூடவே ஒரு ரூ. 5,000 எம்ஆர்பில ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் குடுக்குறாங்க. ஸோ அப்படியே அது ரூ. 5,000 ஒரு ஃப்ரீ கிஃப்ட் குடுக்குறதா இருந்தா கூட ரூ. 30,000 தானே வரணும். ஆனா இங்க ரூ. 35,000 வருது. அது எப்படி? அப்ப இது ஆஃபர் ரேட் இல்லையே? இல்லம்மாக்கா, உனக்கு கால்குலேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக். என்னன்னா மேக்சிமம் நம்ம நிறைய இடங்கள்ல எம்ஆர்பியில இருந்து கம்மியான பட்ஜெட்ல தான் நம்ம வாங்குவோம். ஸோ அப்படியே அது ஒரு ஃப்ரீ கிஃப்டா இருந்தா கூட அதுக்குள்ள அமௌண்ட்டை நம்ம சேர்த்து போட்டா கூட ரூ. 30,000 இருந்து கம்மியான பட்ஜெட்ல தான் வருது. ஆமாடா, அதை நான் யோசிக்கவே இல்லை. ஆஹா, இல்ல இன்னொன்னு கூட அவங்க ஃப்ரீ கிஃப்ட்னு குடுக்குறாங்க. ஸோ அதே பொருள் என்னோட வீட்லயும் இருக்கு. அதனால எனக்கு இப்ப தேவையும் இல்லை. அப்ப நான் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆஹா, ரூ. 10,000 தப்பிச்சா? ஆமாடா, நான் எல்எல் மார்ட்ல உற்பத்தி விலையிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் எல்எல் மார்ட்டை ஃபாலோ பண்ணி உற்பத்தி விலையிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.